ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்த ஷார்ட்கட் மாடல் என்னென்னா, மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கணக்கிட முறைக்கு தான் நம்ம அந்த மாடலில் போடணும். ஆனால் இப்போது வட்டி கொடுத்துட்டு அசல் அல்லது காலம் இல்லைன்னா வட்டி அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வேறு ஃபார்மேட் இருக்குது. இதை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஃபார்முலா படி போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நம்ம சமுக்கு உள்ள போயிடலாம். என்னென்னா, ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளில் 9.5% வட்டி விகிதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்தினால் அசல் காண்க. இதுதான் சம்மு. ஸோ என்னென்னா, எஸ்ஐ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21,280 கொடுத்துருக்காங்க. n = 4 கொடுத்துருக்காங்க. r = 9.5% கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும். எஸ்ஐ = PNR/100. பியோட வேல்யூ தெரியாது. எஸ்டியோட வேல்யூ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஈக்குவேட் பண்ணிப்போம். 21,280. ஓகேவா? பியோட வேல்யூ தெரியாது. n = 4 இன்ட்டு r 9.5 /100. இது நம்ம அடிச்சுப்போம். 1 2 8 5 20 அடிச்சுக்கிட்டோம். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். 5 25, 4 5, மீதி 4 இருக்குது. 9 5 45. இப்போ இது ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். 21,280 × 5 / 1.9. இங்கே கீழே இருக்கிறது நம்ம டெசிபிள் இல்லாமல் நம்ம ஆக்கிக்கிறதுக்கு மேலே 10ஆல் டிவைட் பண்ணி கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இப்படி மாறிடும். 21,280 × 5 / 19 அப்படின்னு மாறிடும். இன்ட்டு மேலே நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 21,280 / 19 ஓர் 19 19 20 21 மீதி 2 இருக்குது. இங்கே 2, இந்த 2 கீழே போட்டோம். ஓர் 19 19 மீதி 20 21 22 மீதி 3 இருக்குது. 38. 19 × 2 தான். 19 × 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 9 18 மீதி 1 1 2 1 3 38 வந்துடும். ஸோ 2 19 38. இந்த 0 மேலே போட்டுப்போம். ஸோ இதை இதையும் நம்ம அடித்தோன்னா எவ்வளோ வருதுன்னா 1120. இப்போது 1120 × 5 × 10. 1120 × 5 2 5 10 மீதி 1 1 5 1 6 1 5 இந்த × 10 56,000 வருது. ஸோ ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளில் 9.5% வட்டி விகிதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்தினால் வர அசல் எவ்வளோ கிடைக்குன்னா 56,000 கிடைக்கும். அந்த ஃபார்முலா மொத்த தொகை கொடுத்தா தான் நம்ம அப்படி போடணும். மற்றபடி இந்த சம்க்கு இந்த மாதிரி தான் போடணும். அடுத்து, குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்படி போடணும்னா, ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதான் நம்ம எடுத்து எழுதிப்போம். n = 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 750. எஸ்ஐ = PNR/100. 750 இங்கே போட்டுட்டு பியோட வேல்யூ n 2, ஆர் வேல்யூ 10 / 100. முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே நம்ம எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 0க்கு 1 0 கேன்சல். 4 2 I 2 10. இப்போது 750 × 5 இந்த டிவைடட் பையில் இருக்கிற 5 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிப்ளையில் போகும். 5 25 5 மீதி 2 7 35 36 37 3750 கிடச்சிருக்கு. அசல் 3750 கிடச்சிருக்கு.